2025ஆம் ஆண்டு முடிய போகுது. ஆனாலும் என்னோட வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எந்த ஒரு நன்மையுமே கிடைக்கல ஆண்டவரே. எல்லோரு வாழ்க்கையிலுமே எவ்வளவோ நன்மைகள் நடக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு நன்மையுமே எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு ஆசீர்வாதமுமே என்னோட வாழ்க்கையில இல்லாண்டவரே. எப்ப பார்த்தாலும் என்னோட வாழ்க்கையில கவலை, கண்ணீர், வேதனை, போராட்டமாகவே இருக்குது ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? என்னோட வாழ்க்கையில நன்மையே நடக்காத ஆண்டவரே. நான் சந்தோஷமா இருக்கவே மாட்டேனா ஆண்டவரே? எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காத ஆண்டவரே? நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்கல ஆண்டவரே. நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு கிடைக்கவும் இல்லை ஆண்டவரே. எந்த ஒரு நன்மையுமே இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? ஒவ்வொரு நாளும் கவலை, கண்ணீர், வேதனையோடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. இந்த நாள் மாறாத ஆண்டவரே. அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களோட எதிர்கால வாழ்க்கையை குறித்து வேதனைப்படுறீங்களா? உங்களோட வேலையை குறித்து வேதனைப்படுறீங்களா? உங்களோட குடும்பத்தை குறித்து வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்திலே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது 2026ஆம் ஆண்டுக்கு. நிச்சயமாகவே உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் உங்களுடைய தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். இந்த 2025ஆம் ஆண்டோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துக்கங்களும் மாறப்போகிறது. பிறக்கிற புது வருடம் 2026ஆம் ஆண்டிலே உங்களுடைய துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய போகிறார், நன்மை செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார், ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்க நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் மேலாக பெரிய காரியங்களை, பெரிய சந்தோஷத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்காக தரப்போகிறார். நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு நன்மை செய்திருக்காரா, நன்மை செய்வாரா, இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.